மார்ச் 10 சோபகிருது வருடம் மாசி 27 ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி மதியம் 3:39 மணி வரை. அதன்பின் பிரதமை திதி சதயம் நட்சத்திரம் அதிகாலை 4:50 மணி வரை. அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. எமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் பூசம். பொது அமாவாசை விரதம். சூரிய உதயம் காலை 6:27 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் காலை 6:20 மணி. அஸ்தமனம் மாலை 6:37 மணி. மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத வரவு மகிழ்ச்சி தரும். எதிர்ப்பு தோன்றினாலும் அதை சமாளிப்பீர்கள். முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ரிஷபராசி அன்பர்களே, போட்டிகளுக்கிடையில் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். தடைபட்டிருந்த செயல்களில் வெற்றியுண்டாகும். எண்ணம் பூர்த்தியாகும். நீங்கள் மேற்கொண்டு வந்த முயற்சி இன்று வெற்றியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். மிதுன ராசி அன்பர்களே, பயணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கவனமுடன் செயல்பட்டு செயலில் லாபம் காண்பீர்கள். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் லாபம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். கடன்களை அடைப்பீர்கள். உங்கள் செயல்களில் நிதானம் தேவை. பணப்பரிவர்த்தனையில் கூடுதல் கவனம் அவசியம். கடகராசி அன்பர்களே, செயலில் தெளிவு இருக்கும். உங்களை அவமதிக்கும் வகையில் சிலரின் நடவடிக்கை இருக்கும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். உங்களை சுற்றி இருப்பவர்களால் அமைதி கெடும். சிம்மராசி அன்பர்களே, செயல்களில் தெளிவு உண்டாகும். நேற்றைய சங்கடங்களிலிருந்து விடுபடுவீர்கள். எதிர்பார்த்தவற்றில் லாபம் காண்பீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து வெளியில் வருவீர்கள். உறவினர் ஆதரவால் எண்ணம் நிறைவேறும். ஒரு சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்வர். தடைபட்டிருந்த செயல்கள் நடந்தேறும். கன்னிராசி அன்பர்களே, சோர்வு விலகி சுறுசுறுப்படைவீர்கள். தெய்வ அருளுண்டாகும். செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். உற்சாகமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். உங்கள் செயல்களுக்கு பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். அதிரடியாக செயல்பட்டு அதிர்ஷ்டம் காண்பீர்கள். துளாராசி அன்பர்களே, நினைத்தது ஒன்று நடப்பதொன்றாக இருக்கும். செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். உங்கள் முயற்சி இழுபறியாகும். எதிர்பார்த்தவற்றை போராடி அடைவீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட சிரமம் நீங்கும். இழுபறிக்கு பின் ஒரு வேலை முடியும். விருச்சிகராசி அன்பர்களே, குழப்பம் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் செயல் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இட சந்திரனால் முயற்சி வெற்றியாகும். தடைபட்டிருந்த வருவாய் கைக்கு வரும். நெருக்கடி நீங்கும். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனை இன்று முடிவிற்கு வரும். மகர ராசி அன்பர்களே, புதிய முதலீடு பற்றிய எண்ணம் மேலோங்கும். இன்று அதை தவிர்ப்பது நல்லது. செயலில் நெருக்கடி தோன்றி சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. வரவேண்டிய பணம் வரும். செலவுகள் வழியே லாபம் அதிகரிக்கும். யோசித்து செயல்படும் நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத தடைகளால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவதிலும் சங்கடம் தோன்றும்.
எந்த ஒன்றிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் போகும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு மறையும். கவனமாக செயல்பட்டாலும் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். முயற்சி இழுபறியாகும். மீனராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற குழப்பம் வந்து செல்லும். உங்கள் முயற்சியில் தடைகள் விலகும். வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர். முன்னோர் வழிபாடு உங்கள் சங்கடங்களை போக்கும். செயல்களில் நிதானம் அவசியம்.